ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டு மார்க்கெட் இல்லையா? ஸோ என்ன ஏது நடக்குன்னு தெரில. ஆனால் விக்ஸ் இப்படி இருக்குது. ஸோ அது ஆப்ஷன் பையருக்கு நல்ல விஷயம். அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கெலாம் வந்து நார்மலாக மார்க்கெட் இதாக இருக்குது, ஸ்டெபிளைஸ் ஆகி போயிட்டுருக்கு. பட் அட் த சேம் டைம் விக்ஸ் கூட்டின ஒரே காரணத்துக்காக என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஓரளவு நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். பட் அட் த எண்டில் இப்போ இன்னும் நாளாக டிப்ரிசியேஷன் வரும். ஸோ அட் த எண்டில் என்னோடய பொசிஷன் ப்ராஃபிட்டில் வரும். ஏற்கனவே நான் நிறைய தடவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ 24,000 இருக்குது. பொசிஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, என்னென்னா அனலைஸ் பண்ணால் பிரேக் ஈவனில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தா பிரேக் ஈவன்லேயும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதே தான் 1000 பாயிண்ட் பஃபரிங்கில் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், என்னோடய பழைய வீடியோ பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனிவே நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது நான் வந்து இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் 13ஆம் தேதி எடுத்தேன். ஏப்ரல் 13 நான் எடுத்தேன். ஸோ ஏப்ரல் 13 நான் எடுக்க சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ மணி 3, காலையில் 3 மணி. ஸோ அப்டேட் ஆகிட்டுருக்கு. சரிதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நான் சொல்ல வந்தது என்னென்னா, நான் ஆல்ரெடி இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் 8,000 17,000 சம்திங், ஸோ 25,000 என்னமோ நான் ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த பொசிஷனை அப்ரப்டாக நான் கட் பண்ணாலும் எனக்கு 24,000 ரூபா ப்ராஃபிட்டில் தான் நான் முடியும். இப்போ என்னென்னா 25,000 நான் ஆல்ரெடி ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த 24,000 ஜீரோ பண்ணாலே எனக்கு ப்ளஸ் 25,000 ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நாட் மோர் தேன் தட். விக்ஸு ரொம்ப குறையவும் இருக்கக்கூடாதுங்க. விக்ஸு ரொம்ப குறையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னா, ஆப்ஷன்ஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ஸ்டாக்ஸு தனி, ஆப்ஷன்ஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கு விக்ஸ் ரொம்ப குறையா இருந்துச்சுன்னா ப்ரீமியம் கிடைக்காது. ப்ரீமியம் கூடவும் சரி குறையவும் சரி, அது சரியாக கிடைக்காது. ஓகே, இது இன்னும் லோடு ஆகலை. ஓகே, பரவாயில்ல. வேறு என்ன சொல்லணும்? SGX நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி பார்க்கல SGX. ஓகே, SGX நிஃப்டி சரியான டவுனுங்க. அப்போ மார்க்கெட்டு ஒரு நிமிஷம் இருங்க, மணி கண்ட்ரோல். ஓகே, மணி கண்ட்ரோல் குளோபல் இண்டிசஸ் வந்து ஓகே. ஸோ மார்க்கெட் டவுனு, டவ் ஜோன்ஸ் டவுனு, SGX நிஃப்டி டவுனு. ஸோ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 50 பாயிண்ட்டு. இது நல்ல விஷயங்க. இப்போ அப்போ நம்மளுக்கு பொசிஷனில் 50 பாயிண்ட் கம்மியாச்சுன்னா எப்படி வரும்? ஓகே, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லைங்க, நிதானமாக போகும். ஏன்னா ஆல்ரெடி ஏறிச்சு இறங்குச்சு. இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 18,300லலாம் இருக்குது. ஸோ 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோடய பிரேக் ஈவன் 17,700 எங்கே இருக்குது, 18,700 எங்கே இருக்குது. நான் இப்பவும் கரெக்டாக மிட்டில் ப்ளே ஆகிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. குளோபல் இண்டிசஸ் இருக்குது. வேறு கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சிட்டு, ஸோ இப்போ ரிசல்ட் வரப்போகுது. மேபி கர்நாடகா எலெக்ஷனுக்காக கூட இவங்க இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஜஸ்ட் அசம்ஷனுக்காக சொல்கிறேன். எக்கனாமி ரொம்ப டவுனாக காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ முடிஞ்சால் தான் தெரியும். ஏன்னா எஃப்ஐஐ தான் வாங்கிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி மீன்ஸு ஐ மீன் தேர்ஸ்டே, வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஓகே தான். பட் டிஏஎஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கு, விற்றுருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இது பண்ணியிருக்கு இல்லையா? எஃப்ஐஐ டிஏ டேட்டா வந்து ஓகே. ஸோ எஃப்ஐஐ 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இது வந்து 200 கோடி விற்றுருக்கு.
ஓகே நெட்டு. ஸோ எஃப்ஐஏ வாங்குது. இப்போ டிஐஏ வந்து அதை இது பண்ணுது, நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி. அவங்களும் லாபத்தை புக் பண்ணணும்ல. ஸோ எஃப்ஐஐ காலம் வர நேரத்துலலாம் மார்க்கெட்டை இன்னும் பிடிச்சி வச்சுருக்குது டிஐஏ மட்டும்தானே. ஸோ பாருங்கள், என் பொசிஷனில் சேஞ்சஸ் இல்லை. நாளைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் 2 நாள் லீவு. முடிஞ்ச அளவு நான் டைம் டிகே தான் பார்த்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவு டிகே பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்துக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ.